அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். இன்னைக்கு வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். சின்ன வீடியோங்கிறத விட குட்டி வீடியோ தான். இன்னைக்கு நம்ம முயல் ரத்த எண்ணெய் தயாரிச்சிட்டோம். தயாரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இளம் சூடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சூடு பண்ணிட்டு இருக்கோம். நிறம் பாத்தீங்கன்னாலும் இது இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சில பட்டைகளை போட்டு மறுபடியும் காய்ச்சி மறுபடியும் இது பண்ணிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இருந்த எண்ணெய் ஒரு நம்ம 13 லிட்டர் ஊற்றின எண்ணெய் 7 லிட்டரா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி இருக்கும். வெறும் எண்ணெய் மட்டும் காய்ச்சல, அதோட பல மூலிகைகள் இதெல்லாமே சேர்த்துதான் நம்ம காய்ச்சி இருக்கோம். மூலிகைகளை நம்ம எப்படி உள்ள சேர்த்துவோம்னு பாத்தீங்கன்னா ஹெர்பல் சாரா தான் நம்ம சேர்த்துவோம். மூலிகை சாறுகளை சேர்த்தி அந்த மூலிகை சாறுகளை நல்லா வத்த விட்டு அதோட இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா வத்த விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணெயில இருக்கக்கூடிய எல்லா விதமான ஈரப்பதம் எல்லாம் வெளியேறினதுக்கு அப்புறம் எண்ணெய் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடும். அதை தான் நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சு அப்படியே பேக்கிங் பண்ணிடுவோம். இதுல இங்க ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தயாரிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே ஒரு 2 நாள் அல்லது ஒரு 3 நாட்கள் அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்க ஒரு பேக்கிங் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். குப்பை தூசி இதெல்லாம் விழுந்துடாத அளவுக்கு நம்ம மூடிதான் வச்சிடணும். அதுக்கப்புறம் நமக்கு எந்தெந்த அளவுல பேக்கிங்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னையில இருந்து ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லல. இன்னையில இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லாத்துக்கும் நான் பகிர்ந்துக்கிறேன். நிறைய அன்பர்கள் சகோதரிகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு சில சகோதரர்கள் மூலமா தான் எனக்கு இந்த ஒரு யோசனை வந்தது. அந்த யோசனையும் உறுதியா செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே அந்த சகோதரர்கள் தான். அவங்களுக்கு நான் ஆத்மார்த்தமான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இலவச மருத்துவமனை கட்டணும் அப்படின்ட்டு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய இலவச வகுப்புகள் கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்காக மிக குறைந்த கட்டணம் அப்படிங்கறதுல நீங்க கொடுத்துருக்கீங்க. இதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எல்லாத்துக்கும் தொழில் பயிற்சி அப்படிங்கிறது தேவைப்படாது. ஆனா எல்லாத்துக்குமே ஹேர் ஆயில், ஹெர்பல் சீவுக்காப்பொடி, ஹெர்பல் ஷாம்பு, ஹெர்பல் சோப்புங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஆனா தரமான பொருட்கள் எல்லா இடங்களையும் கிடைக்கிறது இல்ல. அதே இந்த மருத்துவ முறைப்படி ஹேர் ஆயில் தயாரிக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. அப்ப நீங்க இந்த எண்ணெய ஒரு 1/2 லிட்டராவோ இல்ல 1 லிட்டராவோ நீங்க விற்பனை செஞ்சீங்கன்னா எங்களுக்கும் வாங்கி பயன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கும் அந்த இலவச மருத்துவமனைக்கு உண்டான ஒரு பொருளாதாரத்துக்கு கிடைக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது நிஜமாலுமே எனக்கு ரொம்ப ஒரு நல்ல யோசனையும் பட்டுச்சு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்போட தான் பிசினஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். பார்ட்னர்ஷிப்னா அவங்க கேட்கிற ஒவ்வொரு தரமான பொருட்களையும் என்னோட மேற்பார்வையில இருந்து அதை தயார்படுத்தி கையில கொடுத்துருவோம். அதுல வரக்கூடிய லாபத்தை மொத்தமா நாங்க 17 நபர்களும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரிதான் இருக்கும். எங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இலவச மருத்துவமனைங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பத்துக்காக என்னோட உழைப்பிலிருந்து தான் வரணும் அப்படிங்கிறது நான் உறுதியா இருந்ததுனால எல்லாருமே பார்ட்னர்ஸ் கூட எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல நீங்க எண்ணெயை மட்டும் உங்களுக்காக நீங்க தனியாவே கொண்டு போங்க, அதுல இருந்து வர்றது எல்லாமே கொண்டு வாங்க, நல்லபடியா நீங்க மருத்துவமனைக்கு கொண்டு போங்க அப்படின்னு அவங்களே எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதுக்கு மிக மிக முக்கியமானது இந்த சகோதரர்கள் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன அந்த விஷயத்த நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். யார் யாருக்கெல்லாம் இந்த முயல் ரத்த என்ன வேணுமோ சொல்லுங்க, கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். 100 மில்லி இப்போதைக்கு 100 மில்லி 200 மில்லி 1/2 லிட்டர் இந்த 3 இதுலயும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். இதோடைய விலை விவரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போட்டு விட்டுறேன், பாத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே இந்தியா முழுவதுமே ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கறத தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்க எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, தினமும் மாலை அல்லது காலை நேரத்துல 5ல இருந்து ஒரு 7-8 சொட்டளவுக்கு மட்டும் தலையில விட்டுட்டு வேர்க்கால் பகுதியில நல்லா மசாஜ் பண்ணிட்டு நீங்க நார்மல் ஹேர் ஆயில் மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதோட பலன்கள் எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா எல்லா பேனும் வெளியேறும். குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, அந்த டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொடுகு தொல்லைக்கு நிரந்தர தீர்வாக அமையும். முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் சரியாகும். இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். தலை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு எண்ணம் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சில நேரங்கள்ல பேனுக்கான தனி எண்ணெய்,
உடலுக்கு தனி எண்ணெய், ஹேர் ஆயிலுக்காக தனி எண்ணெய், இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது. இந்த ஒண்ணே போதும். இந்த ஒரு எண்ணெய் மூலமாக எல்லா விதமான பலன்களுமே கிடைக்கும். சரிங்களா? இதை நம்ம அப்பப்ப தயார் பண்ணி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தயார் பண்ணதை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் முழுமையா எல்லாமே தயார் பண்றது எல்லாமே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 to 4 நாட்கள் வரைக்கும் ஆகும். அடுத்த முறை இதே எண்ணெயை நம்ம எப்படி தயார்படுத்துறோம் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோவே பதிவிடுறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து பலன் பெறுங்க. அதை ஒரு பிசினஸா நீங்க கொண்டு போறதாலும் கொண்டு போங்க. நமக்கும் இந்த இலவச மருத்துவமனைக்காக ஒரு சின்ன ஒரு உதவியாவே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்களும் வாங்கி பலன் பெறுங்க, பயன் பெறுங்க. எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பை மிக விரைவாக இலவச மருத்துவமனை நான் கட்டுறதுக்கு ஒரு உதவி செய்யுங்க என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.